ஆனால் இப்போ சமீபத்தில் மகாவிஷ்ணு கர்மான்னு ஒரு சர்ச்சையை உண்டாக்குச்சு. அதில் பல பேர் கண்டனம் தெரிவித்தாங்க, அதுவும் முக்கியமாக மாற்றுத்திறனாளிகள்லாம். அது அதாவது போன ஜென்மத்தில் யார் யாரெல்லாம் பாவம் பண்ணாங்களோ இந்த ஜென்மத்தில் அவங்க வந்துட்டு கை கால் ஊனமாக கண்ணு தெரியாமல் அப்படின்னு அவர் ஒரு விஷயத்தை முழுசாக முடிக்காமல் ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னார். அதே மாதிரி அங்கே இருக்கிற ஒரு மாற்றுத்திறனாளியும் வந்துட்டு அவர் இதை வந்துட்டு கண்டனம் தெரிவித்தார். இல்லை நீங்கள் சொல்கிறது தவறு, இதை ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம்னு. இது ஒரு பெரிய சர்ச்சையாகவும் போய்கிட்டு இருந்தது. நம்ம கல்வி அமைச்சரை வந்துட்டு இது பேசினதுக்காக தக்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆஸ் ஒரு பப்ளிக்காக உங்களுக்கு இது என்னன்னு தோணுது? அவர் பேசுனது கரெக்டாக இல்லை தவறா? இது பார்த்தீங்கன்னா நம்ம போன ஜென்மத்தில் நம்ம பிறந்தோமானான்னு தெரியாது. அடுத்த ஜென்மத்தில் நம்ம பிறந்துக்கிறோமானான்னு தெரியல. அது ஒருத்தர் ஊனமுற்றவர்கிட்ட இது போல் இருக்கிறாங்கன்னா அந்த அவையில் பேசுறது தப்பு தான். தப்பு தான் அது. ஏன்னா அவங்க மனசு கவலைப்படணும்ல. அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு அவங்களுக்கே தெரியாதுல்ல. அது போன ஜென்மத்தில் நீங்கள் தப்பு பண்ணிக்கிறீங்க, அதனால தான் இது போல் ஆயிருக்குன்னா அது சொல்லக்கூடாதுல்ல. நானும் அந்த வீடியோ பார்த்துருந்தேன். ஆனால் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, அவரோட ஒரு தனிப்பட்ட கருத்துனா அவர் தனிப்பட்ட எங்கன்னா பேசியிருந்தா பரவாயில்ல. ஒரு மாணவர்கள் முன்னாடி நின்று அதை பேசுறாருன்னா கண்டிப்பாக அது தவறான விஷயம் தான். ஏன்னா அந்த பசங்க நாளைக்கு யாரை பார்த்தாலும் அதே கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பாங்க. போன ஜென்மத்தில் ஒரு வேளை இவங்க பாவம் பண்ணுவாங்களா, ஆனால் நம்மளுக்கு தெரியாது. எந்த ஒரு ஹியூமனுக்குமே தெரியாது. நம்ம அடுத்த ஜென்மம் எடுப்போமானும் தெரியாது, இல்லை வேற ஒரு ஜென்மத்திலிருந்து நம்ம வந்திருக்கோமானும் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இதுக்கப்புறம் ஒரு 10 பேர்கிட்ட சொல்றாங்கன்னா 2 பேராச்சும் கண்டிப்பாக தப்பா யோசிப்பாங்கண்ணா. இன்னொருத்தரை பார்க்கும்போது அவங்களே ஆல்ரெடி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொருத்தரை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு எண்ணம் வரும், ஒருவேளை இவங்க உண்மையிலேயே போன ஜென்மத்தில் தப்பு பண்ணிட்டு தான் இந்த மாதிரி பிறந்திருக்காங்களோ, நிறைய பசங்க ஹெல்ப் பண்றவங்களோ அப்புறம் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்கண்ணா. என்னை பொறுத்த வரைக்கும் அது தவறான விஷயம். நானும் அவருக்கு நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். அவர் இது வரைக்கும் எந்த ஒரு மதம் சார்ந்தோ ஜாதி சார்ந்தோ எதுவும் அவர் பேசுனதில்லை. பட் இருந்தாலும் இது அவர் தெரிவிச்சிருக்க வேண்டாம். அவரோட மரியாதையை அவரே கொஞ்சம் தாழ்த்திக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. என்னோட தனிப்பட்ட கருத்து நான் அவருக்கு தெரியாத அவர் சொல்றாரு. அவரு ஃபர்ஸ்ட்லேயே மகாவிஷ்ணு சொன்னது அவர் நல்லதா சொல்லி சொன்னார். அவசி தவறுன்னு சொல்லலை. இதான் என் கருத்து கணக்கு. அப்போ அவர் பேசுனது தவறு, எந்த தவறுமே கிடையாது. எங்க கூப்பிடுறீங்க நான் சொல்றேன். புரியுதையா? புரியுது. மகாவிஷ்ணு சாதாரணப்பட்டாரா? என் மனசுக்கு அது தவறு தான். ஏன்னா ஊனமற்றவங்க போன ஜென்மத்தில் இருக்கிறவங்க இந்த ஜென்மத்தில் இருக்கிறவங்க யாருமே இது கிடையாது. நீங்கள் போன ஜென்மத்துக்கு போயிட்டு அவங்கள இது பண்ணணும் அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஊனப்பட்டவங்க ஃபஸ்ட்டே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இது ஒரு காரணம் சொல்லி அவங்க மனசை துன்பப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அது பண்ணக்கூடாது, அது தவறு தான். தவறு எனக்கு தெரிஞ்சு தவறு. அவர் சொன்னது கரெக்டாகவே இருக்கட்டும். ஆனால் அவர் அவர் கோணத்தில் அவர் நியாயப்படுத்திக்கலாம். அவர் மட்டும்தான் அவர் மனசுக்குள்ளே அவர் மட்டும்தான் வச்சுக்கணும். இது வெளியில் சொல்லக்கூடாது. மற்றவங்கள கொச்சப்படுத்தி பேசுகிற மாதிரி இருக்கு எல்லாம். தப்பாகவே பட்டாலும் தப்புன்னு தெரிஞ்சாலும் தப்புன்னு தெரிஞ்சே செய்கிறாங்கன்னா அதுக்கு உண்டான தண்டனையை அவங்க அனுபவிப்பாங்க. அதாவது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, நம்மளுக்கு அந்த தோன்ற விஷயத்தை அதை சபையில் அப்படி சொல்லியிருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரீங்க. ஆனால் நீங்கள் ஆனால் இயற்கையை நம்புறவர் தான். நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, அது ஒரு சரியான விஷயம். அதாவது நம்ம மனசில் படுறத வெளிப்படையாக அதை சொல்லக்கூடாது, அதுவும் அந்த இடத்துல சொல்லக்கூடாது. அது தவறாக அவங்க எடுத்துப்பாங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அப்போ அவர் சொன்ன விஷயன்றது கரெக்டான விஷயம் தானா? தப்பு பண்ணுறவங்களால தான் இப்படி நம்மளால் சரி சமமாக பறக்க முடியாமல் இருக்கிறாங்களே. அது அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அவர் இப்போ நீங்கள் தப்பு பண்ணீங்க, அதுக்காக தான் உங்களுக்கு தண்டனை. இது இனிமே செய்ய போகிறவங்களுக்கு என்ன அது நியாயமாக படலாம். ஆனால் ஊனமாக பிறந்தவங்களுக்கு அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். புரியுது. அவங்க தெரிஞ்சா பிறந்தாங்க, தெரியாமல் தானே பிறந்தாங்க. அவங்க தப்பு செஞ்சிட்டாங்களா செய்யலையான்னு அவங்களுக்கு முன் ஜென்மத்தில் நடந்ததெல்லாம் தெரியாது. அது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். அதை நாம் சொல்லக்கூடாதுல்ல, நாம் மனுஷங்க தானே. அது ஒரு தவறான விஷயம்தான். ஓகே. ஏன்னா ஏற்கனவே அவங்க மாற்றுத்திறனாளியாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இவர் சொன்ன வார்த்தை இப்போ அவங்களை இன்னும் கஷ்டத்தானே படுத்தும். அது தவறான வார்த்தை தான். ஸோ அவர் பேசுனது தவறுன்னு நீங்கள் சொல்ல? தவறான விஷயம். தவறு. அவர் எப்படி அந்த காலத்தில் அவங்க தப்பு பண்ணியிருப்பாங்க, அதனால தான் அவங்க இதுமாரி தப்பாக பிறந்திருக்கான்ட்டு சொன்னது தப்பு. ஓகே. எதனால் நீங்கள் நினைக்கிறீங்க? அதனால் எப்படி ஒரு மாற்றுத்திறனாளி மேலே எப்படி தப்பாக சொல்லலாம்? ஏதோ அவங்க தாய் தப்பை பண்ண இது அவங்களுக்கு தப்பான இது அவங்க பிறந்துட்டாங்க. அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாத. அதுதான் என்னுடைய கருத்து. அதே மாதிரி என்னென்னா, அரசு பள்ளியில் இருக்கிற மேல நிர்வாகிகள் தான் அவர் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்காங்க, சீஃப் கெஸ்ட்டாக. அப்போது அவர் ஆன்மீகத்தை பற்றி தான் போதிப்பாங்க பசங்கிட்ட. இது அவரோட ஐடியாலஜி அங்கே இன்சிஸ்ட் பண்ணுவார். அப்போ கூப்பிட்ட மேலே நிர்வாகிகள் மேலே தப்பா இல்லை இவர் பேசுனது தப்பா? தப்பு. அவங்களும் இவர் இப்படி பேசுவார்னு சொல்லி கூப்பிட்ருக்க மாட்டாங்க.
ஓகே ஓகே ஓகே. ஏதோ ஒரு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க, அந்த இடத்துல வந்து 10 பேருக்கும் என்ன மாதிரி எது பொருந்துமோ அது மாதிரி பேசணும். அவர் சொன்னது ரைட்டாக கூட இருக்கலாம், அது வந்து கடவுளோடைய கணக்கில் தான் இருக்குமே தவிர மனுஷங்களோட கணக்கில் இருக்காது. மனுஷங்களை வந்து இவங்க சொல்லக்கூடாது. புரியுது. அவர் ஒன்றும் கடவுள் இல்லையே. புரியுது. அவர் கோணத்தில், அவர் ஒழுக்கத்தில் அவர் நல்லவராக இருக்கலாம். அதுக்காக வந்து இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி பிறப்பீங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. மனசுக்குள்ளே வச்சுக்கணும். நான் நிறைய கணக்கு போடுவேன், இவங்கெல்லாம் இந்த மாதிரி தப்பு செய்கிறாங்க, அதனால தான் இவங்களுக்கு இவ்வளோ கஷ்டமாகுது, நாமளும் ஏதோ ஒரு கோணத்தில் தப்பு செஞ்சுருப்போம், அதனால தான் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு நான் மனசுக்குள்ளே நினச்சிக்குவேன். அதே மாதிரி வரவங்களுக்கு போகிறவங்களுக்குலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆசிரியரை பொறுத்த வரைக்கும் ஒரு மாணவர்களுக்கு ஒரு நல்ல கருத்து சொல்வாருன்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் அவரை கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அவரும் நிறைய விஷயங்கள் இதுக்கு முன்னாடி பேசியிருக்காரு, அதனால் ஒரு நல்ல எதிர்பார்ப்புனால தான் அவங்க கூப்பிட்டு வந்திருப்பாங்க. இவர் இதை பேசாமல் இருந்தாலே கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் என்ன கேட்டால். இன்னும் பசங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குண்ணா, இன்றைக்கி இன்னும் நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லியிருக்கலாம். ஒருத்தர் நம்ம ஒரு வார்த்தை சொல்கிறோன்னா அது 10 பேருக்கு போகுதுன்னா அவர் இன்னும் பெரிய பெரிய நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கலாம். இந்த விஷயத்தை கொஞ்சம் தவிர்த்து இருக்கலாம். இதை தவிர்த்துட்டு நல்ல விஷயங்களை மட்டும் இதுக்கப்புறம் அவர் பண்ணார்னா சந்தோஷம். நினைக்கிறீங்க? கூப்பிட்டது ஒன்றும் தப்பு இல்லைங்களே, ஒரு விதத்துக்கு கூப்பிட்ருப்பாங்க. ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சது சொல்லணும்னா கூப்பிட்ருப்பாங்க. ஆனால் தப்பாக இது மாதிரி ஏங் பண்ணுறது தப்பு தானே எனக்கு தோணுது. அதுக்கு நான் ஆன்மீகத்தை கூப்பிட்டாங்க போய் கல்வித்துறை, எனக்கு அவர் மேலே தான் தோணுது. இவர் போய் கூப்பிடலாமா அவங்க? அதுதான் நான் ஒரு பொதுவாக பேசிட்டு போயிட்டுருக்கலாம், மற்றவங்க மனதை புண்படுறாமல் பேசியிருக்கக்கூடாது. வேறு ஏதாச்சும் சொல்லிட்டு போயிருக்கேன். கூப்பிட்டது தப்பு கிடையாது, இவர் பேசுறது தப்பு. இவர் போதிச்சது தப்பு. தப்பு.